ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசி பலன்கள், ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம். முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு, ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு, அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன், அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று. அடுத்தது ஐப்பசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார். மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள், ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. என்னங்க ஒவ்வொரு மாதமும் பதிவு போடுறீங்க, வார பலன் போடுறீங்க, மாத பலன் போடுறீங்க, ஓஹோன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பாருங்கள், நம்ம பொது பலனை தான் சொல்கிறோம். யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பலன் சொல்லலை. பொது பலன் என்பது ஒரு 30% தான். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம பலனை சொல்கிறோன்னு சொன்னால், இது நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குன்னா ஒரு 30% தான் உங்களுக்கு பலன் தரும். உங்கள் பிறப்பு ஜாதகம், அதனுடைய தசா புத்தி இப்போ சிறப்பாக இருந்தால், அது 70 நல்லா இருந்தால், இது ஒரு 30 கோயின்சைடாகி பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாகி சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த 70% பிறப்பு தசா புத்தி இப்போ நடக்கிற தசா புத்தி சரியில்லைங்க, அவயோக தசை நடக்குதுங்க. ஆனால் நீங்கள் கோச்சாரத்தில் நிறைய அள்ளி விடுறீங்க, நல்லா இருக்குன்றீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படிங்கிறீங்க. ஒரு ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். எங்களை என்ன பார்க்கணுன்னா எங்களுக்கு கீழே நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அது கண்டிஷன்ஸ் அப்ளை, எவ்வளோ காசு பேமெண்ட்டு அப்படின்னு அதெல்லாம் இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலையும் என்னன்னா, எல்லாரும் படித்தவர்கள், நல்ல திறமைசாலிகள். நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் போடுறீங்க பாருங்கள் பதிவில், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதியா, நீ மாட்டு அள்ளி வீசிகிட்ருக்கிற அப்படின்னா, இது பொது பலன் சாமி. 30% தான் இது. இந்த 30 எப்படி 100ஆக மாறும் இல்லையா? அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்போ ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது, நல்லா இருக்கா இல்லையா பாருங்கள். புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். 5ல் புதன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம், பிளெஸ்ஸிங் 100% இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கிடைக்கப் போகிறது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. அது ஒன்றே போதுங்க, நீங்கள் சாதிக்கலாம் எல்லா துறைகளிலும்.
புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சமூகத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் இழந்த பேரெல்லாம் நீங்கள் மீண்டும் பெற்று இன்னும் ஒருபடி மேலே நீங்கள் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கான ஒரு அமைப்பு வந்தாச்சின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி 2ஆம் இடத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் குரு உச்சநிலை பெறுகிறார். இந்த மாதம் முழுவதும் உச்சமாக இருக்கிறார். அப்போது புதன் அதாவது ஆதிக்கம் நிறைந்த இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம், நிம்மதியான போக்கு, எந்த ஒரு அமைதியான ஒரு சூழல், எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் சூப்பராக இருக்க போது நல்ல வருமானம், சம்பாத்தியம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. இந்த குரு யாருங்க? 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார் உச்சம் பெற்று. அப்போ இந்த 10ல் சனி பகவான் ஆல்ரெடி இருக்கார். உங்களுக்கு சனி இப்போ இருக்கிறார் அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு, லேபர், 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்றா ஏற்படுமே ஒழிய, ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. தொழிலில் விருத்தி. இது நாள் வரைக்கும் தொழில் சூடு பிடிக்காமல் ஏதோ ஏனோ தானோன்னு தொழில் போகும், சரியான லாபத்தை ஈட்டலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் தொழிலில் வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இருக்கும், குறை இருக்காது. தொழிலில் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 10க்குடையவன் கர்மகார, அதாவது உத்தியோகக்காரகன், தொழில்காரகன் குரு 10க்குடையவன் உச்ச நிலை பெறுகிறார். 10ல் சனி பகவானே இருக்கார், அவர் தான் தொழில்காரகன். அப்போ தொழில்காரகனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பார்ப்பீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக நீங்கள் வேலைக்கு போகணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா, அருகில் உள்ள ஜோசியரை இது பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் உத்தியோகம் பார்க்குறதுனா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. இல்லை தொழில் பண்ணுறதா இருந்தால் சூப்பராக பண்ணுங்கள், எடுத்த உடனே ஸ்பீடாக போவோம். தொழில் அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உங்கள் பிள்ளைகள், உறவினர், அதாவது குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள் பேங்க்கில் காசு போட்டுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி இதெல்லாம் போட்டுருக்கலாம், அதில் வருமானம் வரலாம். இல்லை வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடைகண்ணி வாடகை விட்டுருக்கலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் பெருகும். வருமானம் சூப்பராக இருக்கும். இது மிதுன ராசியினுடைய அற்புதங்கள். இனி உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் காசு பணத்தில் புரளப் போகிறீர்கள். செல்வ செழிப்பு உங்களுக்கு அதிகமாக போகிறது. பண வரவு சிறப்பாக இருக்கும். வங்கி கணக்கு உயரப்போகிறது. அது மட்டும் இல்லைங்க, தனக்காரகன் மட்டுமல்ல, அவர் குரு புத்திரக்காரகன். அப்போ 5க்குடைய சுக்கிரனும் அங்கே போய் ஆட்சி பெறுகிறார் கடைசி 13 நாள். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு வந்தாச்சு. 4க்குடையவன் 5ல் இருந்தாலும் முதல் 17 நாள் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறார் புதன். அதனால் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, சுக்கிரன் நல்லா இருக்கார். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சூரியன் புதன் புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள், டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம்
அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம், சந்தோஷமான நேரம். பாருங்கள், 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. ராசிநாதனே 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. சனி 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், ஒன்றும் குறை கிடையாது. பாருங்கள், உங்களை பொறுத்தவரை 7ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். இப்போ 2ல் குரு இருக்கார், குடும்பத்தில் அமைதி இருக்குது, 7க்குடையவன் உச்சமாக இருக்கார். வாழ்க்கை துணையால் யோகம், மனைவியால் யோகம், கணவரால் யோகம் அப்படின்றோம். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நட்பு வட்டாரங்கள் சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. மற்றபடி 9ல் ராகு இருக்குது. தந்தைக்கும் இடர்பாடுகள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் அதாவது கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். மற்றபடி சனி 10ல் இருக்கிறது அதிகப்படியான உழைப்பு தாங்க. சனி 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார். படித்து முடித்த இளைஞர்கள், வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க, அதிகாரிகளாகட்டும் சக ஊழியர்களாகட்டும், அதாவது ரொம்ப ஒத்துழைப்பு தரக்கூடிய தருணம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆதலால் வெற்றி நிச்சயம். இது வேலன் சத்தியம் சொல்கிற மாதிரி இந்த ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 3ல் கேது இருக்குங்க. இப்போ இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. கேது 3ல் இருக்கக்கூடிய கேது நல்லதே செய்வார். 9ல் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் வெளிநாடு போகணுன்றவங்க கொஞ்சம் உங்கள் தாஸ்தா பேச்சுக்களை சரியாக எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி தந்தைக்கு உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடன்கள் வசூலாகும். எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் இப்போது கைக்கு வரும். கேஷாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அப்படி ஒரு நேரம் சிறப்பாக இருக்கிறது, குறைவொன்றும் இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி 12, 13, 14 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பு இருக்குது, அவ்வளோதான். இல்லை எந்த உத்தியோகம் பார்த்தாலும், நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் கிடைக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, அதாவது ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலும் பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.